வணக்கம். மார்ச் 11 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி மார்க்கெட்டோட அண்டு வாரோட இம்பேக்ட் பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப மோசமான நிஃப்டி இன்றைக்கி விழுந்ததுக்கப்புறம் 23,150 லெவல் 11 மாதத்தில் லோ. ஏன் ஆச்சுன்னா அதான் மெயினாக என்ன, எஃப்ஐஎஸ் விட்ரால் இன்றைக்கி 10,000 கோடி, டிஐஎஸ் ஆல்மோஸ்ட் 9,190 கோடி வாங்கியிருக்கேன், 9,000 கோடி வாங்கியிருக்காங்க. பட் கம்மியாக இருக்குது எஃப்ஐஎஸோட. ரெண்டாவது நேற்றுக்காவது கொஞ்சம் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்மியாக விழுந்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கி மூணுமே மிட் அண்ட் ஸ்மால் 2-3% விழுந்திருக்கு. அண்ட் எது அதிகமாக விழுந்தது அப்படின்னு பார்க்க போனால், இது 2-3% வச்சா 4 செக்டர் 4% மேலே விழுந்தது. பிஎஸ்யூ பேங்க் ஒன்று, டிஃபென்ஸ் ஒன்று, ஆட்டோ ஒன்று, அப்புறம் மெட்டல்ஸ் ஒன்று. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இந்த வாரோட சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்க் ஆஃப் அப்படிங்கிற சென்டிமெண்ட்னால எஃப்ஐஎஸ் பொதுவாகவே பணத்தை ஈக்விட்டி மார்க்கெட்டில் எடுத்து டெட் மார்க்கெட்டில் ஒரு சேஃப்டிக்காக போடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்கன் டெட் இவங்கள பணம் போடுறதுனால அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் கொஞ்சம் ஏறிட்டு 4.3%. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இவங்க அந்த அமெரிக்கன் டெட்டில் போடுறதுனால இந்த டாலருக்குள்ளே பணம் போடுறதுனால டாலரும் ஸ்ட்ராங் ஆகிட்டு. ஸோ டாலர் இண்டெக்ஸும் 100 தாண்டி எடுத்து DXYன்னு சொல்கிற இண்டெக்ஸு. ஸோ இந்த டாலரோட ஸ்ட்ரென்த்திங் ஆகுதுன்னா என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி சம்பத்திங் மக்களே பணம் வெளில போடுது. ஆனால் இந்த டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆனதுனால ருப்பி மாதிரி கரன்சியெல்லாம் வீக் ஆகுது. இன்றைக்கி ருப்பியும் பார்த்திங்கன்னா 92.4 இன்னும் வீக்கன் ஆகிடுது. ஸோ இந்த ஓவரால் சுச்சுவேஷனில் ஆயிலோட விலையும் இன்றைக்கி $100 தாண்டி நிற்கிறது. இப்போதைக்கு நான் பார்க்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட இம்பேக்ட் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டில் நேச்சுரலாக இந்த 4 செக்டரில் தான் ரொம்ப அதிகமாக பாதிப்பு தெரியுது. ஏன் இப்போது யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹைக் ஆச்சு, ருப்பியும் வீக்கன் ஆச்சுன்னா இதோட இம்பேக்ட்டு நம்ம இந்தியன் 10-year கவர்மெண்ட்டோட பாரிங் ரேட்டும் இன்றைக்கி 6.69% ஏறிடுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஏறிதுன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் நிறைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தன்னோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த மார்க்கெட் லாஸ் அவங்க ப்ராஃபிட்டபிளில் அடிக்கும்னு எஃப்ஐஎஸ்க்கு பயம். ரெண்டாவது உங்களுக்கு என்னென்னா, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 82.5% போயிடுது. அதாவது லெண்டிங் நடக்கிறது, பட் பாரோயிங் டெபாசிட்ஸ் அந்தளவுக்கு வரல. ஸோ மார்க்கெட்டில் போய் பாரோ பண்ணால் அவங்க மார்ஜின்ஸ் மேலே ப்ரெஷர் வரும், அது ஒரு பயம். மூணாவது, இந்த மாதிரி ஆயில் $100 மேலே விலை ஏறி எல்லா கம்பெனிஸும் தன்னோட இன்புட் காஸ்ட் ஏறுறதுனால ப்ரைஸஸ் ஏற்றிட்டு கவர்மெண்ட்டும் ஒரு லெவலுக்கு மேலே பெட்ரோல் அண்ட் டீசலையும் ப்ரைஸஸ் ஏற்ற விட்டாங்கன்னா இன்ஃப்ளேஷன் 5% 6% லெவல் போச்சுன்னா ஆர்பிஐ ரேட் கட்ட விடுங்க, ரேட் ஹைக்குக்கு யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அதுவும் பேங்கிங் செக்டருக்கு நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் பிஎஸ்யூ பேங்க் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ கம்பெனி. ஆட்டோலையும் இதே சேம் சுச்சுவேஷன். ஏன்னா அவங்க இன்புட் காஸ்ட்லையும் இந்த பெட்ரோகெமிக்கல், இந்த ஆயில் ரிலேட்டட் க்ரூட் இன்புட்ஸும் அவங்களுக்கு தேவைப்படுறது, பெயிண்ட்டு, டயரு, ரப்பர் காஸ்ட்டு எல்லாத்துலேயுமே இதோட இம்பேக்ட் தெரியும். ஸோ அவங்களோட காஸ்ட், இன்புட் காஸ்ட் ஏறி அவங்க மார்ஜினில் ப்ரெஷர், ப்ளஸ் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிச்சுன்னா ஆட்டோ வாங்குகிற ஒரு டிமாண்டு கூட கம்மியாகும். ஸோ அது ஆட்டோவில் ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. மூணாவது மெட்டல்ஸில் என்னென்னா ஆயில் தான். திருப்பி சைனாவுக்கு ஈரான் மெயினாக ஆயில் சப்ளை பண்ணுற அந்த ஆயிலோட விலை ஏறி அந்த சப்ளை இதாச்சுன்னா சைனாவுடைய ஒரு ஸ்லோடவுன் வந்தால், சைனா எக்கானமி ஸ்லோடவுன் வந்தாலே மெட்டல்ஸில் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். அதனால மெட்டல்ஸ் ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் செக்டர் இந்த மாதிரி வார் ரிலேட்டட் மெட்டல்ஸில், அதனால் அதுவும் கரெக்டாக இருக்குது. தென் வந்தால் டிஃபென்ஸில் என்னென்னா சிச்சுவேஷன் இனிஷியலாக கொஞ்சம் பாசிட்டிவ் வந்தது. வார் ஆரம்பிக்கிறச்சுன்னா டிஃபென்ஸ் ஒரு சென்டிமெண்ட்டில் வாரோட பாசிட்டிவ்லி கோரிலேட்டட் ஆர்டர்ஸ்லாம் வரும் அப்படின்னு. பட் என்னென்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆனதுனால டிஃபென்ஸோட ஆர்டர்ஸ் கூட எல்லாம் டிலே ஆகி ஒரு காரணம். பட் மெயின் காரணம் என்னென்னா, நல்ல ரேலி ஆனதுனால எங்கேயாவது ப்ராஃபிட் புக் பண்ணி வேறு செக்டருக்கு போடணுன்னா அதுதான் ஐடியல். ஸோ டிஐஎஸும் சரி, எஃப்ஐஎஸும் சரி, டிஃபென்சிவ் செக்டர்ஸில் கொஞ்சம் பணம் போடுறதுக்காக இந்த வேல்யூவேஷன்ஸ் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகி பணம் நிறைய பண்ணியிருக்கிற செக்டரில் தான் கரெக்ஷன் அதிகமாக இப்போ வரத்துக்கு காரணம். ஸோ இதுதான் இந்த செக்டரல் எஃபெக்ட். ஸோ இப்போது இனிமேல் என்னன்னா, வீக்கெண்ட் இருக்குது, வாரில் ஏதாவது நல்ல செய்தி வருமானு பார்ப்போம். பட் என்னென்னு சொல்கிறேன்னா, இந்த எஃப்ஐஎஸோட சிச்சுவேஷனை பார்த்திங்கன்னா 10,000 கோடி கேஷ் மார்க்கெட்டில் விற்றாங்க இல்லையா. பட் அதை தவிர ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 5,200 கோடி நிஃப்டி ஃப்யூச்சரில் ஷார்ட் அடிச்சிருக்காங்க. நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ஆல்மோஸ்ட் 1,000 crores, நிஃப்டி ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்லையும் 1,000 crores. கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் அடிக்கிறதுனால என்னென்னா, இன்றைக்கி அந்த நிஃப்டியோட லாங் ஷார்ட் ரேஷியோ இருக்குது, அது 16%க்கு இறங்கிட்டு. நேற்று 20-25% இருந்ததா, இது 16%க்கு இறங்கிட்டு. ஸோ எக்ஸ்ட்ரீம் பேரிஷ் சுச்சுவேஷனுக்கு போகிறது 10%க்குனா டெஃபினட்டாக ஓவர் டைரக்ஷன் சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு கிட்ட வந்துருக்கு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் கூட ஏதாவது நல்ல செய்தி வந்தால் கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் பேக் வரதுக்கான சூழ்நிலை பில்ட் ஆகுது. பட் அது சஸ்டெயின் ஆகிறதுக்கு இந்த வாரோட சுச்சுவேஷனில் ஒரு
மாற்றம் வரணும். பட் இன்றைக்கி எந்த மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 2 பக்கமும் இன்றைக்கி அட்டாக் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. பட் சொல்ல முடியாது. பேக் சேனல் டிப்ளமசி நடந்துருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்தால் கூட இந்த ஓவர் சோல்டு டெரிட்டில் இருக்கிறது கொஞ்சம் பவுன்ஸ் பேக் வரலாம். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் இருந்தால் என்னோடய சஜஷன் என்ன, மார்க்கெட் விட்டு விலகி இருங்க ஷார்ட் டேர்மாக. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருந்தால் நான் எப்பவும் சொல்லியிருக்கிற மாதிரி கொஞ்சமாக டெய்லி ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டே இருங்க. உங்கள் எந்த போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் அலோகேட் பண்ணுங்க அதே ரேஷியோவில் வாங்கிட்டே இருங்க. ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கணும். பட் இன்னமும் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை டினை பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டே இருந்தால் லாங் டேர்முக்கும் உங்களுக்கு நல்லது. ஸோ அப்படி தான் நீங்கள் உங்கள் பிஹேவியரை பண்ணால் நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திப்போம் என்னோடய அடுத்த அப்டேட்டில்.